ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். என்னடா எடுத்ததுமே வாட்டர்மெலன் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஸோ வாட்டர்மெலன் வச்சு ஜூஸ் போட்டு காட்டுறேன்னு நினைக்காதீங்க. ஸோ இன்றைக்கி வாட்டர்மெலன் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் ரெசிபி வீட்டிலே செய்ய போகிறோம். ஸோ வெயில் காலம் வந்துருச்சு. ஸோ வெயில் காலம் வந்தாலே நல்லா ஜில்லுன்னு ஏதாவது டெய்லியும் சாப்பிட்ணும் போல் இருக்கும். கடையில் விற்கிற ஐஸ்கிரீமோ இல்லை வந்து தெருக்குள்ளே வர ஐஸ்கிரீமோ வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஹெல்த்து கிடையாது. நம்ம வீட்டிலே வந்து ரொம்ப சுலபமாக வந்து ஃப்ரூட்ஸ் வச்சு நம்ம ஐஸ்கிரீம் செய்யலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த வாட்டர்மெலன் வச்சு ஐஸ்கிரீம் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு 2 பெரிய பீஸ் அளவுக்கு வாட்டர்மெலன் எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜூஸ் எடுத்துக்கணும். ஸோ ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த தர்பூசணி ஜூஸ் வந்து ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டேன். ஜூஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வடிகட்டி வச்சு அதை வந்து நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கணும். ஏன்னா அதில் வந்து நிறைய கொட்டை இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அப்படியே நம்ம எடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் வந்து கிடச்சிரும். நான் இதில் வந்து தண்ணி எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் பழத்தை மட்டும் போட்டு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஜூஸ் வந்து எடுத்து வச்சா ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். பேன் வச்சுட்டு 1 டம்ளர் அளவுக்கு பால் வந்து ஊற்றிருக்கேன். பால் வந்து ஒரு பக்கம் சூடாகிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஜூஸ்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் எடுத்து கூடவே ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜூஸ்லேருந்து ஒரு கரண்டி எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பால் வந்து அடுப்பில் வச்சுருந்தோம் இல்லையா? இப்போ பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துருச்சு. பால் வந்து நீங்கள் தண்ணி சேர்க்காதீங்க. நல்லா பேக்கெட் பாலாக இருந்தாலும் சரி, பசும்பாலாக இருந்தாலும் சரி, தண்ணி சேர்க்காமல் நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஐஸ்கிரீமுக்கெலாம் நல்லா இருக்கும். ஆடை வந்து நல்லா சேர்ந்து வரணும். ஸோ அந்தளவுக்கு இருந்தால் தான் வந்து ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கும். பால் கொதிச்சிட்டு இருக்கும்போது இப்போ அதில் வந்து நான் சுகர் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்வீட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா? அந்த மாவில் வந்து தர்பூசணி ஜூஸ் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கட்டி இல்லாமல் நம்ம வந்து அதை வந்து கலந்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு கலந்து எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பால் மிக்ஸ் பண்ணி கூட இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஜூஸ் இதில் ஆட் பண்ணுறதுனால நான் வந்து ஜூஸே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். பால் பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து நல்லா வந்து கெட்டியாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து ஜூஸ் வந்து அடித்து வச்சுருக்கு இல்லையா? அந்த ஜூஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஜூஸில் வந்து தண்ணி வந்து சேர்க்கவே கூடாது. தண்ணி சேர்க்காமல் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாலோட நம்ம எடுத்து வச்ச ஜூஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவோட ஜூஸ் வந்து கலந்து வந்து ஒரு லிக்விட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதையும் வந்து இப்போ இந்த மில்கில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம சேர்த்தோம் அப்படின்னாலே பால் வந்து நல்லா நமக்கு கெட்டியாகிடும். ஸோ அதனால் அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மாவு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகிடும். அதனால் கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கெட்டியான ஒரு பதம் வந்து கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். அவ்வளோதான், நான் இறக்கிட்டு இதை நல்லா வந்து ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஆறுனதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து கெட்டியாகிடும். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா பல்ஸில் வச்சு விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ வாட்டர்மெலன் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்தில் நமக்கு வந்து ரொம்ப நீர் சத்து வந்து உடம்புக்கு ரொம்ப அவசியம்.
தினமும் கூட நீங்கள் வாட்டர்மெலன் வாங்கி சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்க வந்து வெளியில் வந்து ஐஸ்கிரீம் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நல்ல ஒரு ஏர் டைட் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸ் இருந்தாலும் சரி, அதை நல்லா போட்டுட்டு மேலே நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரம் வைக்கணும். டிஃபன் பாக்ஸில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா மேலே ஒரு பால் பேப்பரோ இல்லை உங்கள்கிட்ட வந்து இந்த சில்வர் ஃபாயில் பேப்பர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பேப்பரோ போட்டு நீங்கள் வந்து மேலே வந்து அந்த லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ நான் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஐஸ்கிரீம் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா கெட்டியாயிட்டு. ஆனால் வந்து நம்ம இதை அப்படியே வைக்கக்கூடாது. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் திரும்ப மிக்ஸி ஜாரில் போட்டு இன்னொரு முறை நல்லா வந்து அடித்து எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து சூப்பரான ஐஸ்கிரீம் வந்து கிடைக்கும். பாருங்கள், இப்போயே நல்லா கெட்டியாக இருக்கு இல்லையா. ஸோ இதை திரும்ப வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அடித்து அதே கண்டெய்னரில் சேர்த்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். திரும்ப வந்து ஒரு 8 மணி நேரம் வைக்கணும். இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து ஐஸ்கிரீம் செய்கிறீங்க அப்படின்னா ஈவினிங் செஞ்சுட்டு நீங்கள் வந்து நல்லா வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஐஸ்கிரீம் வந்து செட் ஆகிடும். இப்போ வந்து நான் திரும்ப அடிச்சுட்டு அதே பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணுறேன் ஃப்ரிட்ஜில். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து உள்ளே நல்லா ஏர்டைட்டாக இருக்கும். அதனால் ஐஸ் கட்டி வந்து மேலே வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து நல்ல ஒரு டைட்டான பாக்ஸில் வந்து போட சொல்கிறது. நம்ம வீட்டில் எந்த பாக்ஸ் இருந்தாலும் சரி மேலே ஒரு பால் பேப்பரோ இல்லை ஒரு கவரோ வச்சு அதுக்கு மேலே அந்த லிட்டை போட்டு டைட்டாக மூடிடுங்க. ஐஸ் வந்து மேலே வந்து படியாது. ஸோ இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஐஸ்கிரீம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் டே இப்போ வந்து ஐஸ்கிரீம் வந்து ஓப்பன் பண்ணுறேன். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பராகவே நல்லா செட் ஆயிடுச்சு. உண்மையாலுமே சொல்கிறேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த வாட்டர்மெலனோட ஃப்ளேவர் வந்து அந்த ஐஸ்கிரீமில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவுமே நம்ம ஜில்லுன்னு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் வீட்டில் என் பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ நம்ம வந்து ஹெல்த் இல்லாமல் கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சுலபமாக வந்து ஐஸ்கிரீம் வந்து செய்யலாம். ரொம்பவே சுலபம். வாட்டர்மெலன் வந்து இப்போது இந்த சீசனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான், ஜீனி, பால், இது எல்லாமே. ஸோ இதை வச்சு சூப்பரான ஐஸ்கிரீம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.